இந்திய ரிசர்வ் வங்கி 5000 ரூபாய் நோட்டை கொண்டு வரப்போவதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி வருகிறது. 2000 ரூபாய் நோட்டுகள் பயன்படுத்துவதை நிறுத்த ரிசர்வ் வங்கி அவற்றை திரும்ப பெற்றதால் தற்போது பெரிய மதிப்புள்ள ரூபாய் நோட்டு எதுவும் இல்லை. இந்தியாவில் தற்போது மிகப்பெரிய நோட்டு 500 ரூபாய் தான். அதனால்தான் ரிசர்வ் வங்கி 5000 ரூபாய் நோட்டை கொண்டு வரும் என்று தகவல் இணையத்தில் பரவி வருகிறது. உயர் மதிப்புடைய கரன்சி நோட்டுகள் இந்தியாவிற்கு புதிதல்ல. 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த பிறகு ரூபாய் 5000 மற்றும் ரூபாய் 10,000 நோட்டுகள் பயன்பாட்டில் இருந்தது. 5000 ரூபாய் நோட்டு 1954ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. 1978இல் அப்பொழுது பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய் அரசு பெரிய நோட்டுகள் செல்லாது என முடிவு செய்தபோது ரூபாய் 1000, ரூபாய் 5000, ரூபாய் 10,000 நோட்டுகள் மதிப்பு நீக்கம் செய்யப்பட்டன. அதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் உயர் மதிப்புடைய கரன்சி நோட்டுகள் பயன்பாட்டில் இருந்தன. தற்போது ரூபாய் 5000 நோட்டு பயன்பாட்டுக்கு வருவதாக வெளியான தகவலுக்கு ரிசர்வ் வங்கி விளக்கமளித்துள்ளது. அதாவது தற்போது இந்தியாவில் ரூபாய் 10, ரூபாய் 20, ரூபாய் 50, ரூபாய் 100, ரூபாய் 200 மற்றும் ரூபாய் 500 நோட்டுகள் மட்டுமே உள்ளது. முன்னதாக கடந்த 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பயன்பாட்டில் இருந்த 1000 ரூபாய் நோட்டின் பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு 2000 ரூபாய் நோட்டை அறிமுகப்படுத்தியது. இதனை அடுத்து கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் 2000 ரூபாய் நோட்டை தயாரிப்பை நிறுத்தியதாக ரிசர்வ் வங்கி அறிவித்தது. இந்த நிலையில் 2000 ரூபாய் நோட்டுக்கு பதிலாக பச்சை நிறத்தில் ரூபாய் 5000 நோட்டு புழக்கத்துக்கு வருவதாக சமூக வலைதளத்தில் தகவல் வெளியானது. இந்த நிலையில் டிஜிட்டல் பரிவர்த்தனையை ஊக்குவித்து வரும் நிலையில் ரூபாய் 5000 நோட்டுகளை அறிமுகப்படுத்தும் திட்டம் இல்லை என்றும், புதிய நோட்டு அறிமுகம் செய்தால் ரிசர்வ் வங்கி அல்லது நிதி அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும், ஆகையால் வதந்திகளை நம்ப வேண்டாம் என தெரிவித்துள்ளது.